உனக்கு தெரியாதா? நீ கண்டதே கிடையாதா? கண்டு அறிஞ்சது கிடையாதா? சரி, ஒருவேளை நான் கலந்தாரியை மாலையிட்டது உண்மையாக இருந்தா, ஆமா, பாரத பொருட்கள் பிரிவினை ஏற்பட்ட பிறகு அவன் அங்க இட்டு போட்டான்னு. ஆமா, இன்றாரத்திலே செந்தாமரை மலர் எப்படி பூத்து கொடுக்குமோ அத்தனை போல் உன்னுடைய முகம் காணப்படும். இன்று உன்னுடைய முகம் வட்டமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதனுடைய விளைவு என்ன? என்னை திடீர் என்று எதற்கு அடைத்தால் அப்படி அந்த விளக்கம் எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா மகனே? ஆமா. எப்படி என்றால், வேட்டைக்கால் ஆடிவிட்டு நான் நித்திர அறிய தருணத்திலே என்னுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய சொக்கநாத கடவுளும் மீனாட்சி அம்மையாரும் என்னுடைய கனவுல தோன்றி இன்னும் உரைத்தார்கள் என்றால், விடியார் காலை முன்பதாகவே உன்னுடைய மகன் புலேந்திரன், உன்னுடைய மருமகள் கலந்தாரி இருவரும் ஒன்றாக சேராவிட்டால் பட்டத்துக்கேத்தை போறோம்னு சொன்னாங்க. அம்மா, பட்டத்திற்கு யோகிமனை பிள்ளை பிறக்காது என்றைக்கே சுப லக்னம். இந்த சுப லக்னத்திலே இன்று கலந்தாய் நான் ஒன்று சேர்ந்து தெரிவிக்கின்றாய் அல்லவா? ஆமா, உனக்கு கொல்லி போறதுக்கு புள்ள வேணும்னு நினைக்கிறியா? வேணான்றியா? வேணும். நான் போடு வேணும். அப்படி இன்றைய கலந்தாரியை இன்று இரவு நான் ஒன்று சேர்ந்து தெரிவிக்கின்றாய். அம்மா, துரியோதனன் எப்பேற்பட்டவன்? ஆமா, என் தந்தை வல்லமை படித்தவர்களாய் ராஜாக்கள். மதம் கொண்ட பீமன், தர்மத்தில் மிகுந்தவன். ஆமா, என் தந்தை வில்லுக்கோர் விஜயன், நகுலன் சகாதேவன், இவர்களெல்லாம் வல்லமை படைத்தவர்கள் வில்வதே. ஆமா, அப்பேற்பட்ட பாண்டவர் குலத்தையே 12 வருட வனவாசம் ஓட்டி வைத்தான் துரியோதனன். ஆமா, எப்படி துரியோதன ஓட்டி வைத்தான். நம்ம தூண்ட ஆம கொஞ்சம் அம்புங்கிற நான் போய் என்ன பண்றதாங்க? அம்மா, இந்த கலந்தாரி சேரவிட்டால் ஆமா மறுபடிக்கும் சந்தானம் இல்லையா? கிடையாது. புத்திர சந்தானமே கிடையாது. அம்மா, சென்றால் என்னால் ஆகுமா? அம்மா, அஸ்தினாபுரத்தில் இருந்தவன் சாமனப்பட்டவனா? அஸ்தினாபுர கோட்டைக்கு நீ போன்ற பூமிக்கும் இல்லாமல் ஆதாயத்திலும் இல்லாமல் அந்தரத்தில் இருக்கிறது கோட்டை. ஆமா, அந்த கோட்டைக்கு என்னை போன் தெரிவிக்கின்றாய். அப்படி சின்ன சிறு வயதாக இருக்கும்போது திருமணம் ஆனது அண்ணவரை நான் பார்த்தது கிடையாது, ஞாபகம் கிடையாது என்று உரைக்கிறார். இப்பொழுது உன் வார்த்தையை கேட்டு அஸ்தினாபுரம் தான் போயிட்டேன். எங்க அஸ்தினாபுரம் அந்த கோட்டையில? ஆமா, அந்தரத்தில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு நான் போயிட்டேன். கலந்தாரி இருக்கிறான். ஆமா, கலந்தாரி இருக்கிறான். அப்போ திடீர்னு கலந்தாரி என்னை பார்த்து, ஆமா அம்மா, அவ அடையாளம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? குழந்தை
ஒரு 5 வருஷம் குழந்தை வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோ. ஆமா பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியல. அப்படியே பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியல. இப்ப என்ன அவ பார்த்து 9 வருட காலம் ஆகிவிட்டது. இப்ப நான் போனா நீதான் பொழியந்தனா என்று அவ அடையாளம் கேட்டா நான் என்ன சொல்வேன்? என் மகனுக்கு ஓதுவாய் ஒருவேளை நீதான் பொழியந்தனா இன்னொருத்தங்கார ஒரு மாசம் வரல. காடி நீசம் அதிகமா வச்சுட்டு ஒரு 2 மாசத்துக்கு வராதுங்க. எங்களாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு எனக்கு இல்லையா மாசம் வந்துச்சு அது அடையாளம் மாறிச்சு. அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதனால நீயே ஒரு 2 மாசம் தமிழ்ல கூட அடையாளமே தெரிஞ்சு இல்லை. அதனால இன்றைய தினத்துல அடையாளம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீதான் புலையதனா எனக்கு அச்சாரம் என்று அப்படி உனக்கும் கலந்தாருக்க திருமணம் ஆனது இல்லையா? எங்க அப்பாவுக்குன்னா 31 ஆயிரம் காய்ச்சலாயா? எனக்கு என்ன காட்டுறது? உங்களுக்கு இருவருக்கு திருமணம் ஆனதே அன்றைய மாற்றிய மாலை. அப்ப மாத்திர மாலையா? மாலை இன்னுமா? ஆமா இருக்குதா? உண்மையிலே அவள் பாச வைத்திருக்கணும், அவ மேல நீ பாச வைத்திருக்கணும். அப்படியா இருந்தாலே அந்த மாலையாகப்பட்டது வாடாமல் வதங்காமல் இருக்கும். அப்படி அன்று மாற்றிய மாலை. மாலை அன்றைய மாத்திர தாம்பலம். அன்று மாற்றிய தாம்பலம் கூத்துல கொத்த மாடுற கனியாய பவித்திரம் என்று சொல்லக்கூடிய மோஞ்சிரம் இது. ஆமா அந்த மாதிரி கையில் கூட இருக்க மோதிரம் இது போடு. இந்த 3 அடையாளத்தை கண்டுட்டா கலந்தாரியாக விட்டவள். இது அப்படி இருந்து பதிலா இந்த 3 அடையாளத்தை கொடுத்தான். என்னை அவள் கணவன் என்று ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் கிடையாது. இந்த கனி